மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். முதல்லையே சொல்லிடுறேன், நான் பேச்சாளன் இல்லை. ஒரு எழுத்தாளன் எந்த கட்டத்திலும் பேசவே கூடாது என்று சுந்தரராமசாமி சொல்லுகிறார். அவன் பேசுகிற போது தன் மன நுட்பத்தை இழந்து விடுகிறான், அதன் மூலமாக தன்னுடைய எழுத்தையும் இழந்து விடுகிறான் என்று சொல்கிறார். ஆனால் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஜெயகாந்தன் தொடங்கி எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், நான் என்று பல பேர் பேச வேண்டியும் இருக்கிறது. அதனால் நான் இந்த ரோஸ்டத்தெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டே பறக்கும் கம்பளங்களை பற்றிய கதைகளை சொன்ன என் அம்மாவின் மடியில் இருந்து கதை கேட்டவன் தான். ஒரு கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றியான கதைகளை கேட்ட ஒரு பையன் ஒரு மேடையில் நின்று மேடைக்கு முன்னால் இருப்பவர்களை தன்னிலும் சற்று குறைந்தவர்களாக எண்ணி ஒருபோதும் பேசவே முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் அப்படி கதை சொல்கிறதுனாவே எல்லாரையும் கும்பலாக கூட்டி வச்சுருந்தானே, ஊரில் பெரியவங்கள்லேருந்து, ராஜநாராயண்லேருந்து, பாட்டிகள்லேருந்து, அம்மாக்கள்லேருந்து எல்லாருமே கதை சொல்லியிருக்கிறார்கள். கதை சொல்வது என்பதே அதுதான். தொழில்முறையாக சில பேச்சாளர்கள் நீ எவ்வளவு சத்தம் எவ்வளோ பேச்சு இருந்தாலும் அவர்களால் பல மணி நேரங்கள் பேச முடியும். துரதிருஷ்டவசமாக அது எனக்கு வாய்க்காது. ஒரு சின்ன சத்தம், ஒரு சின்ன முகசுளிப்பு, நீங்கள் யாராவது ஒருத்தர் எழுச்சி போயிட்டீங்கன்னா உடனே நான் என்னுடைய பேச்சை நிறுத்த வேண்டியிருக்கிறது. எழுத்தாளர்கள் பெரும்பாலும் அப்படி பழகிட்டு விட்டிருக்கிறார்கள். ஒன்றுமில்லை, சச்சிதானந்தன் என்கிற ஒரு பெரிய கவிஞன் சொல்கிறான், எழுத்தாளன் அல்லது கவிஞன் என்பவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கும் பைத்தியம் பிடித்தவனுக்கும் ஒரு சின்ன கோடு தான் வித்தியாசம். பல நேரங்களில் வாழ்க்கையில் இவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துவிடக்கூடும் என்று சொல்கிறார்கள். அதான் இவன் ஒரு மாதிரியாக இருக்கிறானேடா அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே சொல்லுவோம். இந்த உண்மையிலேயே எழுத்தாளர்கள் ஒரு மாதிரியாக இருப்பவர்கள் தான். அவர்களுக்கு புரோட்டோக்கால் தெரியாது, அவர்களுக்கு யார் ஜட்ஜி யார் கலெக்டர் என்று எதுவும் தெரியாது. அவனுடைய உலகமே வேறாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த ரெகுலரான ஸ்கூலில் படித்து நாம் நிறைய கற்பிக்கிற எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கினேன், அல்லது பிஹெச்டி பட்டம் வாங்கினேன், எம்ஃபில் பட்டம் வாங்கினேன், அப்படி நிறைய டாக்டரேட், நிறைய பேர் போர்டெலாம் போட்டுவாங்க வீட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் இந்த சமூகத்தில் கொண்டிருக்கிற தொடர்பை விட நான் மழைக்காக கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகிறார். ஃபஸ்ட்டு கூட்டம் அவர் கல்விக்கான ஒரு கூட்டத்தை கூட்டச் சொல்கிறார். அப்பொழுது நேத்து சுந்தரவடிவேலு என்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர் தான் கல்வித்துறையினுடைய செயலாளராக இருக்கிறார். பூர்ணலிங்கம் ஐஏஎஸ் என்கிற ஒருவர் தான் அப்பொழுது சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறார். காமராஜருக்கு முதலமைச்சர் ஆன உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் படிக்க வைத்து விட வேண்டும் என்கிற பெரிய ஆசை இருக்கிறது, பெரும் கனவு இருக்கிறது. அவர் அந்த அதிகாரிகள் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், ஒரு குழந்தை 5 வயசில், அப்போல்லாம் யூகேஜி எல்கேஜி இல்லை, ஒரு குழந்தை 5 வயதில் எவ்வளவு தூரம் நடந்து படித்து விட்டு வர முடியும் என்று கேட்கிறார். உடனே ஐஏஎஸ் அதிகாரிகள் உடனே கணக்கு போட்டு சொல்கிறார்கள், காலையில் ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கலாம் ஐயா, மறுபடியும் சாயங்காலம் ஒரு 5 கிலோமீட்டர் திரும்பி வரலாம் ஐயா என்று சொல்கிறார்கள். உடனே காமராஜ் அடுத்த ஆர்டர், தான் முதலமைச்சரானதே ஆயிற்று என்று, அப்படி என்றால் 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளை உடனே துவக்கினால் எவ்வளவு பள்ளிகளை துவக்க வேண்டியிருக்கும் என்று கேட்கிறார். 60,000 பள்ளிகளை துவக்க வேண்டியிருக்கும் என்று அதிகாரிகள் பதில் சொல்கிறார்கள். உடனே 60,000 பள்ளிகளை துவக்குங்கள் என்று ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுகிறார். எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் கையை பிசைந்து கொண்டு எழுந்து ஒவ்வொருவராக பதில் சொல்கிறார்கள். ஒருத்தர் சொல்கிறார், அப்படிலாம் ஆரம்பிக்க முடியாதுங்கய்யா என்று சொல்கிறார். ஏன்? கஜானாவில் சுத்தமாக காசு இல்லை, 60,000 பள்ளிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர் உடனே கணக்கு போட்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் இவ்வளவு ஆகும், ஒரு பள்ளிக்கும் 2 டீச்சர் சப்போர்ட்டாக இவ்வளோ சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்க வேண்டும், டிஓ வேண்டும், சிஓ வேண்டும், எல்லா நடைமுறைகளையும் சொல்லுகிறார்கள். காமராஜருக்கு நல்ல வேலை படிக்க தெரியாது. அவர் உடனே தலையிலே அடிச்சுக்கிறார், என்னையா தெரியாது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எதியா ஐஏஎஸ் அதிகாரி என்று சொல்லிவிட்டு, ஏன்பா சுந்தரவேலு, நீ தானே இப்போ ரஷ்யாவுக்குலாம் போய் வந்த,
அங்கே எப்படி நடத்துகிறாங்க ஸ்கூல்லாம் சொல்ல என்று சொல்கிறார். உடனே சுந்தரவேலு எழுந்து ஆரம்பிக்கலாம் ஐயா என்று சொல்கிறார். ஒரு பெரிய நம்பிக்கையை அந்த அதிகாரிகள் மத்தியில் ஆரம்பிக்கிறார். எப்படி என்று காமராஜர் கேட்கிறார். உடனே சுந்தரவேலு சொல்கிறார், ஐயா ரஷ்யாவெல்லாம் ஐயா எப்படியும் ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் இருப்பான், 2 பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு கவர்மெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டோம்னா ஒரு 1/2 ஏக்கரோ 1 ஏக்கரோ நிலத்தை நம்ம நன்கொடையாக அந்த கிராமத்துக்கு வாங்கிடலாம். அப்புறம் ஒரு மாட்டு கொட்டாயோ ஒரு கீத்து கொட்டாயோ போட்டு ஸ்கூலை ஆரம்பிச்சிடலாம். 2 வாத்தியார்லாம் வேணாம் ஐயா, 1 வாத்தியார் போதும். அந்த 1 வாத்தியாருக்கு 60 ரூபாய் சம்பளம் போதும். அப்போ 60 ரூபாய் சம்பளம், 60 ரூபாய் போதும். 30 ரூபாயை கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தா போதும். மீதி 30 ரூபாயை அந்த ஊர்க்காரர்களே சேர்த்து கொடுக்க வைக்கலாம் ஐயா, இப்படி ஆரம்பிச்சிடலாம் ஐயா என்று சொல்கிறார். அப்படி ஆரம்பித்தா அந்த ஸ்கூலுக்கு பேர் என்ன என்று காமராஜர் கேட்கிறார். அவர் சொல்கிறார், அரசு நிதி உதவி பெறும் துவக்கப்பள்ளி ஐயா அப்படின்றார். மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்று சொல்கிறார். ஏதோ ஒரு வகையில் அதில் என்ன சட்ட சிக்கல் இருந்தாலும் நம்ம நாட்டு பிள்ளைகள் படித்து விட வேண்டும் என்பதால் காமராஜர் உடனடியாக அந்த ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சீஃப் செக்ரட்டரி பூர்ணலிங்கத்தை பார்த்து சொல்கிறார், அப்புறம் என்ன பூர்ணலிங்கம், அவர் தான் வழி சொல்லிட்டாரே, நீ வீட்டுக்கு போயேன்னுறார். அவருக்கு பயங்கர அவமானமாகி வெளியே ரிசைன் பண்ணுறார். தன்னுடைய சீஃப் செக்ரட்டரி போஸ்ட்டை ரிசைன் பண்ணுகிறார். அப்போது பள்ளிக்கூடத்துக்கே பெருசாக போகாதவர், டிகிரி வாங்காதவர் என்று சொன்ன காமராஜருக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 5 கிலோமீட்டர் நடந்தாகிலும் அல்லது அரசு நிதி உதவி பெறுகிற துவக்கப்பள்ளி என்ற பெயரிலாகிலும் இந்த குழந்தைகள் படித்து விட வேண்டும் என்கிற பெரிய வேட்கை இருந்தது. அதே முதலமைச்சர் ஒரு 5 வருட நிறைவில் ஒரு நாள் காலையில் சட்டசபைக்கு போகிறார். ஒரு ஆள் லுங்கியை அண்டர்வேருக்கு மேலே எடுத்து கட்டிக்கின்னு செடிக்கு தண்ணி ஊற்றுங்கிறான். காமராஜர் முதலமைச்சர் உள்ளே போகிறார். அவன் லுங்கியை இறக்கே உள்ள முதலமைச்சரை பார்க்குறான். வணக்கம் சார் அப்படின்ட்டு அவன் தண்ணி ஊற்றுங்கிறான். பயங்கர இவர் இரிட்டேஷனாக அதை கருதுறார். உள்ளே போய் எவன் அவன் அப்படின்றார். இங்கே தான் ஐயா வாட்ச்மேன் ஆகிறான் என்று சொல்கிறார். அவன் என்ன படிச்சுக்கிறான் ஐயா, அவன் 1வது கூட படிக்கலையான்றார். காமராஜர் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு உடனே ஒரு ஆர்டர் போடு, இனிமேல் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வரவன் எல்லாம் குறைஞ்சபட்சம் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். 8வது பாஸ் பண்ணாத எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பு. காட்டு மிராண்டி இந்த மாதிரியே இருப்பான், தொட தெரியுது, அப்படியே லுங்கி தூக்கி மேலே கட்டுனுறாயா என்று ஒரு ஆர்டர் போட சொல்கிறார். ஆர்டர் 11 மணிக்கு இஷ்யூடு. அந்த ஆள் பேர் முனுசாமி. அவர் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறார். அடிச்சுக்கினே அப்போ மாயத்தேவர் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் ரூமில் போய் சொல்கிறார், ஐயா என் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன், என்ன அவர் திடீர்னு இப்படி ஆர்டர் போடுறாரு என்று சொல்லிவிட்டு அந்த பியூன் அந்த சப்ஸ்டாஃப் சொல்லுகிறார், ஐயா நான் தெரியாது தான் கேட்குறேன், 5வது கூட படிக்காத காமராஜரே முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் போய் பியூனாக இருக்கிறதுக்கு போய் என்ன கேடு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு ஃப்ளெக்சிபிளான தன்மை ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு பியூனுக்கு இருந்துக்குது பாருங்கள். இவர் போய் சொல்கிறாரு. உடனே மாயத்தவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் முதலமைச்சர் ரூம் நம்பர் தரேன், நீ ஃபோன் பண்ணி ஐயா என்னை எடுத்துடாதீங்கய்யா அப்படின்னு நீயே சொல்லியா அப்படின்றார். இவர் ரொம்ப தைரியமாக எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து முதலமைச்சர் ரூமுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறார். யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பிஏ தானே எப்போ எடுப்பாங்க. அன்றைக்கி துரதிருஷ்டவசமாக காமராஜரே ஃபோன் எடுக்கிறார். எடுத்தோடனே இவர் ஏங்க காமராஜர் ஐயா இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு தைரியமாக. ஐயா வேலையாகிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லையா, எங்கெல்லாம் நீங்கள் வேலையை விட்டு எடுக்கிறீங்க, என் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன், நடக்காத பிறகுது. ஐயா நான் தெரியாது தான் கேட்குறேன், நம்ம முதலமைச்சரே 5வது கூட பாஸ் பண்ணலைங்க, அவர் முதலமைச்சராகவே இருக்கலாம், நான் ஏங்க பியூனாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். காமராஜர் சிரிச்சிடுறாரு. சிரிச்சுட்டு இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இங்கே தாங்க சட்டசபையில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு ஜீப்பு கொடுத்தனுச்சு, இவரை சட்டசபைக்கு கூட்டின்னு வந்துடுறாங்க. கூட்டின்னு உள்ளே போனால் இவர் கை கால்லாம் உதறது. முதலமைச்சர் முன்னாடி நிற்கிறாரு. முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்குறாரு, நான் 5வது கூட படிக்காதவன் முதலமைச்சர் ஆகிட்டேன், நீ 1வது கூட படிக்காதவன் பியூனாக இருக்க மாட்டேன்னு. உடனே அந்த ரூல்ஸை மாற்று அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு, இனிமேல் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்கள 8வது பாஸ் பண்ணியிருந்தா போதும், இப்போ வேலை செய்கிறவங்க படிக்காதவங்க இருந்தால் கூட இருக்கட்டும் என்று சொல்கிறார். 2, நான் இன்னும் காமராஜர் புகழ் பாடுவதற்காக வரவில்லை.
இந்த இந்த எஜுகேஷன் நம்ம சொல்கிறோம்ல, இந்த பிஹெச்டி எம்ஃபில், அதற்கும் இந்த வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மூன்றாவது ஒரு பெரிய இஷ்யூ காமராஜர் வாழ்க்கையிலேயே நடக்கிறது. அது என்னன்னா, அப்போல்லாம் சீஃப் மினிஸ்டர் கோட்டா அப்படின்னு ஒன்று உண்டு. எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் பார்த்து ஒரு 60 பேர் பேரை டிக் பண்ணலாம். சீஃப் மினிஸ்டருக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஐயா, நான் தர்மபுரிக்கு பக்கத்தில் இந்த ஊரில் இருக்கேன், நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், நான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன், எங்கள் வீட்டில் யாருமே படிக்கல ஐயா, எனக்கு நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் கோட்டாவில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுங்கன்னு அப்ளிகேஷன் அனுப்பலாம். அப்படி 600 அப்ளிகேஷன் இருந்தது. காமராஜர் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவை போட்டு இந்த 600 அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 60 அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி என் டேபிளில் வைங்கயா, 3 நாள் டைம் எடுத்துங்கன்னு சொல்லுகிறார். 5 நாள் ஆயிடுச்சு, ஒரு அப்ளிகேஷன் கூட அவர் டேபிளுக்கு வரவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு அவர் கோவம் வந்து கேட்குறாரு, என்னையா 5 பேரை போட்டேன், டீ சாப்பிட்றீங்க, பிஸ்கெட் சாப்பிட்றீங்க, முந்திரி பருப்பு சாப்பிட்றீங்க, அப்ளிகேஷனே வரலையா என்று கேட்கிறார். தயங்கி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறார், ஐயா எப்படி கேட்டகரைஸ் பண்ணாலும் இதில் 60 பேரை கண்டுபிடிக்க முடியல எங்களால், பொருளாதார ரீதியாக, ஜாதிய ரீதியாக, முதல் பட்டதாரின்ற ரீதியாக ஒரே குழப்படியாகுது, எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில ஏன்றார். நீங்கள் 5 பேரும் போய் கீழே கீதா கஃபேயில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார் காமராஜர். 5 ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுக்காக கீதா கஃபேக்கு போகிறாங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே 60 அப்ளிகேஷனை அந்த 600லேருந்து பிரித்து இவர் டேபிளில் வச்சு இந்த 60 பேருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு போடு முதலமைச்சர் கோட்டாவில்ன்றார். இவங்க எடுத்து பார்க்குறாங்க 60 அப்ளிகேஷனை, ரொம்ப பயத்தோடையும், ஏன்னா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பெரிய விமர்சனத்துக்குள்ளாவார்கள். ஐயா நீங்கள் எப்படியா இந்த 60 பேரை செலக்ட் பண்ணுங்க என்று கேட்கிறார். காமராஜர் ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்கிறார், ஒன்றே இல்லையா, இந்த 600 அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தனா இந்த 60 பேருடைய அப்பம் பேர் இருக்குதுல்ல, அங்கே கை நாட்டு இருந்துச்சு, பேரில் கையெழுத்தே இல்லை. ஒரு கை நாட்டு போடுறவன் குடும்பத்திலேருந்து ஒரு பையன் படித்து வந்தான்னா அந்த கிராமத்தில் தங்கி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவன் வேலை பார்த்து அந்த கிராம மக்களுக்கே மருத்துவ சேவை பண்ணுவான். ஒரு மண்ணாங்கட்டி சேவையும் அவன் பண்ணல, அப்படி அவனுமே பண்ணல. அப்படி ஒரு நம்பிக்கையை காமராஜர் வந்து 60 பேரை இந்த 60 பேரை டிக் பண்ணி போடியா அப்படி என்று அனுப்பினார். இந்த 2 வருடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் டிவியில் ஒரு பேட்டியை நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னென்னா, இந்த +1 +2ல் 1143 மார்க் வாங்கி இந்த பசங்கக்கிட்ட போய் பேட்டி எடுப்பாங்கள்ல, நீ எல்லா பையனையும் கேள, நீ என்ன ஆகுன்னு, நான் இதய நோய் மருத்துவராகி எங்கள் கிராமத்தில் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே நம்மளுக்கு புல் அரிக்கும். ஆனால் இந்த 20 வருடங்களில் உங்கள் ஊரில் எந்த ஊர்லையாச்சும் ஒரு இதய நோய் நிபுணர் இலவசமாக சிகிச்சை பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், ஒரு நாய் கூட சிகிச்சை பண்ணல. ஆமாம், எல்லா நாயும் வேறு எங்கேயோ போயிடுச்சு. ஆச்சா, அதாவது இந்த கிராமங்களுக்கும் இந்த சாதாரண மக்களுக்கும் இந்த கல்விக்கும் உள்ள இடைவெளி இருக்குல்ல, இது வந்து பல மைல் தூரத்தில் இருக்குது. அப்போது இதை செப்பனிட வேண்டிய அவசியம் எங்கே இருக்கிறது என்றால், திரும்ப திரும்ப கல்வியாளர்களும் இலக்கியவாதிகளும் படைப்பாளர்களும் அறிஞர்களும் மேதைகளும் ஒரு விஷயத்தை ஆராய்ந்த போது, இந்த வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்கிற கல்வியால் மட்டும் இந்த மாணவர்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர முடியவே முடியாது என்பது ஊர்ஜிதமாகி இருக்கிறது. ஏனென்றால், இப்போ நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி புழுக்கம் தாழாமல் நான் விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். எங்கள் அலுவலகத்தில் அசிஸ்டண்ட் இன்ஜினியராக பதவியேற்க வருகிற 24 வயதான பெண்கள் ட்ரிபிள் முடித்துவிட்டு அப்படியே ஒரு சுடிதார் போட்டுன்னு ஒரு தேவதைகள் மாதிரி என்னுடைய மகள் மாதிரியான வயதில் என் முன்னால் உட்கார்ந்து ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி தருவார்கள். முதலில் இன்றைக்கு அரசு உத்தியோகத்தில் பணியேற்கிறார்கள். ஒரு பெண் ஃபஸ்ட்டு டே எனக்கு ஜாயினிங் ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்து விட்டு என்னிடம் கேட்கிறாள், பவா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி சார் பழக்கம் என்று கேட்குறார். எனக்கு ஒன்றுமே புரியல, சத்தியமாக புரியல. நான் என்னம்மா, இல்லை சார் காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி சாயங்காலம் பிரித்து கொடுப்பீங்களா சார் கேள்வி. அதாவது சாயங்காலம் நான் வீட்டுக்கு போகும்போது 5000 ரூபாய் நானே வாங்கின்னு போயிட்டா, இல்லை மொத்தமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி, நீங்கள் தானே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்கிற போஸ்ட்டே அந்த பொண்ணு அப்படி தான் புரிஞ்சு வச்சுக்குது. சாயங்காலம் ஆனோடனே
எங்களுக்கெல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்து அனுப்புவீங்களா சார் என்று கேட்கிறது. நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா, ஒரு 24 வயது பெண்ணுக்கு சாயங்காலம்னா நம்ம அப்பா மாதிரி இருக்கிற, நம்முடைய சித்தப்பா மாதிரி இருக்கிற, நம்முடைய பெரியப்பா மாதிரி இருக்கிற, நம்முடைய மாமா மாதிரி இருக்கிற ஒரு பாம்பு கடியிலும் தேல் கடியிலும் ராத்திரியும் பகலும் அவஸ்தைப்படுகிற ஒரு விவசாயியிடம் கூச்சம் இல்லாமல் 10,000 ரூபாய் வாங்கின்னு வீட்டுக்கு வா என்று சொல்லி அனுப்புகிற ஒரு கல்வி முறை ஒழிந்து போகட்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். இந்த கல்வி முறைக்கு பதிலாக எங்கள் குழந்தைகள் சாதாரணமாக களவெட்ட, நாற்று நட, சாதாரண சித்தாள் வேலைக்கு போனால் கூட இதை விட மேன்மையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்றால் இலக்கியம் மட்டும்தான், வாசிப்பு மட்டும்தான் இதிலிருந்து உங்களை முற்றிலுமாக வேறு ஒரு மனுஷியாக, வேறு ஒரு மனிதனாக மாற்றுகிறது. அது எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதைத்தான் இலக்கியவாதிகள் தொடர்ந்து தங்களுடைய கதைகளின் மூலமாக, தங்களுடைய கவிதைகளின் மூலமாக, தங்களுடைய படைப்புகளின் மூலமாக நிரூபித்து கொண்டே வருகிறார்கள். என் பக்கத்தில் ஆனந்தன் என்கிற என்னுடைய அருமையான நண்பரும் என்னுடைய வாசகரும் இந்திய நீதித்துறையினுடைய மிகப்பெரிய பொறுப்பிலும் இருக்கிறார். அவருடைய ஆரம்பகால வாசிப்பு எனக்கு தெரியும். திருவண்ணாமலையில் அவர் நீதிபதியாக முதலில் நியமிக்கப்பட்ட போது வெறித்தனமாக அவர் படிக்க ஆரம்பித்தார். வெறித்தனமாக அவருடைய வாசிப்பு கூடியது. எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து 40 நீதிபதிகள் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக வாசிப்பவர்கள் எனக்கு தெரியும். மதுரையில் முத்து என்கிற ஒரு நீதிபதி ஒரு மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு நாள் அவசரமாக 6 தடவை ஃபோன் பண்ணுறார். நான் அந்த ஃபோனை மிஸ் பண்ணிக்கினே இருக்கிறேன். 6வது தடவை கூட்டனே அவருக்கு ஏதோ பிரச்சனை என்று நான் ஃபோன் எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை பாவா சார், ஒரு நிமிஷம் நான் என் சேம்பர்லேருந்து கீழே இறங்கி நிற்கிறேன். நீங்கள் சொன்ன ஒரு கதையை கேட்டேன். நான் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறேன். இந்த தீர்ப்புக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு உங்கள் கதைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதற்கு பிறகு இந்த தீர்ப்பை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன் என்கிறார். நான் அப்படியே கண்ணெலாம் கலங்கி நிற்கிறேன். அந்த தீர்ப்பு என்ன? அவர் சொல்கிறார், என்னுடைய நண்பர், இங்கே நிறைய தனியார் கல்வி நிறுவனங்களுடைய அதிபர்கள் இருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் என்னுடைய நண்பர் எஸ்கேபி கருணா என்று ஒருவர் இருக்கிறார். அவர் இப்பொழுது துணை சபாநாயகராக இருக்கிற மாண்புமிகு பிச்சாண்டி அவர்களுடைய சொந்த தம்பி. அவர் எஸ்கேபி கல்வி நிறுவனங்கள் என்று பல கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார். அவருக்கு ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சியின் பெயர் டாக்டர் லதா. 10 வருடங்களாக டாக்டர் லதாவுக்கும் அவருடைய கணவருக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை, குழந்தை பேர் இல்லை. 10வது வருடத்தில் அவருடைய தங்கச்சி கன்சீவ் ஆகி இரட்டை குழந்தைகளை ஒரே டைமில் பெற்றெடுக்கிறார், ஒரு ட்வின்ஸ். மிகுந்த சந்தோஷத்தோடு கருணா திருவண்ணாமலையிலிருந்து சென்னை அப்போலோவுக்கு போகிறார். போகிற வழியிலேயே ஒரு குழந்தை இறந்து விட்டது என்கிற செய்தி வருகிறது. இன்னும் ஒரே ஒரு பையன் உயிரோடு இருக்கிறான். 10 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்து போனால் அந்த இன்னொரு குழந்தையை ஒரு குடும்பம் எவ்வளவு செல்லமாக வளர்க்குமோ அந்த மாதிரி 10 மடங்கு செல்லமாக அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அந்த குழந்தை இப்படி நகர்ந்தால் அப்பா அம்மா அப்படியே துடிச்சிருவாங்க. அந்த குழந்தையை பார்த்து கொள்வதற்கு அவ்வளவு பேர் இந்த வீட்டில் இருந்தார்கள். குழந்தைக்கு 2.5 வயசு. மேல்மலையனூர் மாரியம்மன் திருவிழாவில் அந்த குழந்தைக்கு காது குத்துகிறார்கள். என் நண்பர் கருணா தான் தாய் மாமா. அதனால் அவருடைய மடியில் வைத்து அந்த குழந்தைக்கு காது குத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. எல்லாம் காது குத்தி முடிச்சுட்டு அங்கேயே ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து எல்லாரும் சாப்பிடுவதற்காக உட்கார்கிறார்கள். சாப்பிடும்போது என்னுடைய நண்பர் கருணாவின் தங்கச்சி டாக்டர் லதா கேட்கிறார், கருணா குழந்தை எங்கடா என்று கேட்கிறார். குழந்தை நான் அப்பயே கொடுத்துட்டேன். யார்கிட்ட கொடுத்த? 50 பேர் உறவினர்கள் இருக்கார்கள். 50 பேரும் 1 லட்சம் பேர் கொண்ட அந்த திருவிழாவில் ஆளுக்கு ஒருவர்களாக பிரிந்து ஓடுகிறார்கள். இருக்கிறீர்களா? அப்படி மேற்கொண்டு பாருங்கள். உங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ளுகிறதற்கு அதைவிட இனிமையான தருணம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அன்றைக்கு நானும் மானசியும் அந்த பயணத்தை மேற்கொண்டோம். ஒரு 10 கிலோமீட்டர் எங்கள் கார் போய் கொண்டிருந்த போது என் பொண்ணு என்னை பார்த்து கேட்குறார், அப்பா நீ எந்தெந்த ரைட்டரப்பா ரொம்ப தமிழ்நாட்டில் மதிக்கிற என்று கேட்கிறாள். நான் சொன்னேன், புதுமை பித்தன், சுந்தராம் சாமி, அழகிரி சாமி என்று எனக்கு தெரிந்த பேர்லாம் சொல்கிறேன். அப்புறம் நான் கேட்டேன், அவன் நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும். நான் கேட்குறேன், உனக்கு பாப்பா எனக்கு இந்த தமிழ் ரைட்டர்ஸே பிடிக்காதுப்பா அப்படின்ட்டா.
அதிர்ச்சி ஆயிட்டேன் நான். சரி, உனக்கு யார் யாரை பிடிக்கும்? எனக்கு வந்து டால்ஸ்டாய் ரொம்ப பிடிக்கும்ப்பா, தாஸ்தாவஸ்கி ரொம்ப பிடிக்கும், காஃப்காவை பிடிக்கும், போர்கேவை பிடிக்கும். இந்த பேர் எதுவுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதில் என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரே வீட்டில் தான் சாப்பிட்றோம், ஒரே படுக்கை அறையில் தான் படுத்து தூங்குகிறோம். அவள் என் மகள். ஆனால் அவளுடைய உலகம் எதுவென்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என் உலகம் எது என்று அவளுக்கு நன்றாக இவ்வளோதான் எங்கள் அப்பன், சும்மா சுந்தரராமசாமின்வா ஜெயகாந்தன்வா அவ்வளோதான் தெரியும், டால்ஸ்டாய் டாஸ்தாவஸ்கிக்கு அளவுக்கு இவனுக்கு ட்ராவல் பண்ண தெரியாது என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் போனோம். அந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் போய் ஒரே ஒரு பெரிய ரூம் கொடுத்தாங்க. தங்கியிருந்து காலையில் போனோடனே ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்து மானசி சார், செகண்ட் தான் நீங்கன்ட்டாங்க. என்ன படிக்கிறா அவள்? +2. அவள் ஏஞ்சி மேடையில் பேச 1.5 மணி நேரம் பேச வேண்டும் என்கிறார்கள். 400 பேர் பார்வையாளர்கள் இருக்கிறார். கிட்டத்தட்ட 400 பேரும் எம்ஃபில் பிஹெச்டி படித்தார்கள் யூனிவர்சிட்டியில். இந்த பொண்ணு போய் +2 பொண்ணு 400 பேருக்கு என்ன பேச போகிறாங்க என்று நான் பயங்கர ஆச்சரியமாக கேட்கிறேன். அப்புறம் 1 மணி நேரம் அவள் பேச வேண்டும், 1/2 மணி நேரம் அவளோட விவாதம் என்று சொல்லுகிறார்கள். அந்த விவாதத்தை முதல்ல சொல்கிறேன். ஒரு டீச்சர், ஒரு கெமிஸ்ட்ரி பிஹெச்டி டீச்சர் எழுந்து சொல்கிறாங்க, மானசி நீ பேசுகிறத பார்த்தா கிளாஸ் ரூம்னே ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணான்னு சொல்லுவ பழகுது என்று கேட்கிறார்கள். இவ பதில் சொல்கிறா, அஃப்கோர்ஸ் மேடம் என்று சொல்கிறார். ஆமாம் மேடம், அது எதுக்கு என்று கேட்கிறார். அந்த டீச்சர் கோச்சினே போயிட்டாங்க, அந்த ஹாலை விட்டே வெளியேறிட்டாங்க. இவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பல விஷயத்தை ரொம்ப புதுசாக பகிர்ந்து கொடுக்குறார். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்து தமிழ் ஹிந்து பேப்பர் போடுறான். மாடியில் நான் எங்கள் அப்பா அம்மாலாம் படுத்துனுப்போம். நான் ஒரு நாளாவது அந்த தமிழ் ஹிந்து பேப்பர் போடுற பையனை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் ஒரு காஃபி கொடுத்துடணும் அப்படின்னு ஓடி வருவேன். ஒரு நாள் கூட அந்த பையனை நான் பார்த்ததே கிடையாது. அவன் அதுக்குள்ளே போயிடுவான். எவ்வளோ ட்ரை பண்ணேன், இன்றைக்கி என்ன அலாரம் வச்செல்லாம் எழுப்பி பார்த்தேன், முடியவே இல்லை. ஏனென்றால் அவள் சொல்கிறா, ஏனென்றால் 8:45 மணி வரலும் தமிழிந்து பேப்பர் போட்டுவிட்டு அவசரமாக குளித்தும் குளிக்காததுமாக 9 மணிக்கு என் வகுப்பறையில் வந்து என் வகுப்பறையில் பக்கத்தில் உட்கார்கிற தோழன்தான் அவன். தன் கூட படிக்கிற ஒரு மாணவியின் வீட்டின் முன்னால் ஒரு பேப்பர் போடுகிற பையனாக அறிமுகமாவதில் அவனுக்கு சம்மதமே இல்லை. இவ்வளவு பெரிய இடைவெளிகள் பள்ளிக்குள் வகுப்பறைக்குள் இருக்கிறது என்பதை அவன் சொல்லுகிறார். இந்த இடைவெளிகளை இட்டு நிரப்ப வேண்டியது இலக்கியம் மட்டும்தான். ஏதோ இலக்கியம் வந்து புஸ்தகம் வாசிக்கிறது, பரிசு கொடுப்பது, அப்படியே டேபிள்லே விட்டுட்டு போகிறது, வீட்டில் அடுக்கடுக்காக புத்தகத்தை அடுக்கி வைத்து கொண்டிருப்பது. சுந்தரராமசாமி வந்து நாகர்கோவிலில் ஒரு ரோட்டரி கிளப் கூட்டத்தில் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்வது 30 வருடத்துக்கு முன்னால் அந்த கிளப் மீட்டிங்கில் அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் 1,00,000 ரூபாய்க்கு எங்கள் கிளப்புக்கு நீங்கள் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து கொடுங்கள்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய 2 தோள்களிலும் 2 ரெக்கை முளைத்து விட்டது, சிறகு முளைத்தது. ஐயோ, 1,00,000 ரூபாய்க்கா? நான் எவ்வளவு அழகான எவ்வளவு நேர்மையான புத்தகங்களை இவர்களுக்கு செலக்ட் பண்ண போகிறேன் என்று அந்த ரோட்டரி கிளப் செக்ரட்டரி காட்டின அந்த ஹாலுக்கு போகிறார். ரேக் அடித்து வச்சுக்கிறாங்க. அவர் சொல்கிறார், சார் எல்லாமே 6 அடிக்கு 1 அடி ரேக் அடிச்சிட்டேன் சார், நீங்கள் செலக்ட் பண்ணுற புக்கெலாம் 6 அடிக்கு 1 அடியாக இருக்கணும் சார் சொல்கிறார். நான் மிகுந்த அவமானப்பட்டு வீட்டுக்கு திரும்பினேன் என்று எழுதுகிறார். புத்தகங்கள் மீதான் அது வந்து கலைக்கப்பட்டு வீட்டில் திருடப்பட்டு வீட்டில் அழுக்காகி உள்பக்கம் கிழிந்து உள்ளே 4-5 இடத்தில் அண்டர்லைன் பண்ணப்பட்டு 4-5 இடத்தில் அடிக்கப்பட்டு இருந்தால்தான் ஒரு புத்தகம் வாசிக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் சும்மா போய் ரேக்கில் அடுக்கி வச்சுட்டு, சார் எங்கள் வீட்டில் நான் பெரிய அறிவாளி என்று காட்டிக்கொள்வதற்காக நீங்கள் எவ்வளோ படித்தீர்கள், நீங்கள் எவ்வளோ வாசித்தீர்கள் என்பதை உங்கள் ஒரு வார்த்தை, உங்கள் ஒரு செய்கையின் மூலம் இந்த சமூகம் அறிந்து கொள்ளும். இந்த சமூகம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அடித்தட்டில் இல்லை. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து மேடையில் பேசுகிற போது நீங்கள் எல்லாம் படியுங்கள் என்று உபதேசிக்கிற போது நீங்கள் எவ்வளோ படித்தீர்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கும். ஒரு 3 நாளுக்கு முன்னால் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். 400 பேர் பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களுமாக அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் நம்பவே மாட்டீர்கள், பயங்கர அப்படியே ஷாக் ஆகி நான் வந்தேன். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற 400 பேராசிரியர்களில் பெரும்பான்மையானவருக்கு தஞ்சாவூர் என்றால்
அந்த லேண்ட்ஸ்கேப்பை அணுவாக எழுதின தி ஜானகிராமனுடைய பெயர் 90% பேருக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் பிஹெச்டி வாங்கினால் எனக்கு என்ன, அவர்கள் எம்ஃபில் வாங்கினால் எனக்கு என்ன. இந்த லேண்ட்ஸ்கேப்பை, தர்மபுரி என்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்பை எழுதின எழுத்தாளருடைய பெயர் என்ன? நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு கோடு போட்டுக்கொண்டே வாங்க. திருநெல்வேலி என்று வந்தால் புதுமைப்பித்தனில் ஆரம்பித்து கி ராஜநாராயணில் தொடங்கி வண்ணதாசன், வண்ணநிலவன், பூமணி, சோதர்மன், கோணங்கி, தமிழ்ச்செல்வன் என்று ஒரு 100 எழுத்தாளர்களை உங்களால் அடையாளப்படுத்த முடியும். நீங்கள் அப்படியே ஒரு தஞ்சாவூருக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டால் கரிச்சான் குந்தி, தி ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ் என்று ஒரு 50 எழுத்தாளர்களை உங்களால் அடையாளப்படுத்த முடியும். தர்மபுரி என்று ஒரு மேப் போட்டால், திருவண்ணாமலை என்று ஒரு மேப் போட்டால், நீங்கள் வருத்தத்தோடு இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், இந்த மேப்பில் நமக்கான ஒரு படைப்பிலக்கிய இடம் பிளாங்க். ஒரே ஒரு மகத்தான இலக்கியவாதி கூட இந்த லேண்ட்ஸ்கேப்பிலிருந்து தோன்றவே இல்லை. ஒரே ஒரு மகத்தான இலக்கியம் கூட தர்மபுரியிலிருந்தோ, வேலூரிலிருந்தோ, திருவண்ணாமலையிலிருந்தோ வரவே இல்லை. நாம் கோயம்புத்தூரில் கூட சண்முக சுந்தரம் நாகம்மாள் என்று ஒரு சின்ன நாவலின் மூலம் தன்னுடைய மாவட்டத்தின் இருப்பை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஆனால் நமக்கு பயங்கரமான பெருமிதங்கள் இருக்கிறது. எங்களை இவர்கள் ஆண்டார்கள், நாங்கள் அவர்கள் காலத்தில் இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம். இந்த லேண்ட்ஸ்கேப்பை அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு படிக்கிற ஒருவனுக்கு தர்மபுரியில் விளைகிற மாம்பழமோ, தர்மபுரியில் ஒரு 2 ரூபா கூட ஒரு தக்காளிக்கு விலை கிடைக்கவில்லை என்று வண்டியோடு குடைநாட்டி விட்டு போகிற ஒரு விவசாயியின் துயரமும், ஜப்பானிலோ, ஆஸ்திரேலியாவிலோ, அமெரிக்காவிலோ உட்கார்ந்து கொண்டு பிழைப்பதற்காக போய் ஐடியில் வேலை பார்க்கிற ஒரு பையன் படிக்கிற போது அவன் துடிக்க வேணாமா? எங்கள் சித்தப்பனும் பெரியப்பனுங்க 2 ரூபா கூட தக்காளிக்கு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறான் என்று. அப்படியான நாவல்கள் இங்கு எத்தனை வந்திருக்கிறது. எவ்வளவு சிறுகதைகள் இங்கே இந்த வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் தமிழ் சினிமாவிலேயே ஜோக்கர் என்ற ஒரு படத்தில் தானே தர்மபுரியினுடைய ஒரு சின்ன வாழ்க்கை பதிவாகி இருக்கிறது. அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் நில் தானே. இப்போ எந்த பெருமிதங்களையும் நாம் அடுக்கி கொண்டு போவதில் எந்த பயனும் இல்லை நண்பர்களே. தீவிரமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு வாசிப்பின் வாசல்களை எல்லா வகையிலும் நாம் திறக்க வேண்டியிருக்கு. வீட்டின் கதவுகளை எல்லா பக்கமும் நாம் திறந்து விடுகிற போதுதான் புதிய வெளிச்சமும் புதிய காற்றும் உள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ரிட்டையர்ட் ஆனால் அடுத்த நாள் அவன் ஒரு பிளாங்க், எல்லா அதிகாரங்களும் பிடுங்கப்பட்டவனாக மாறுகிறான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபியாக, டிஐஜியாக இந்த மாவட்டத்திலிருந்து போயிருக்கலாம். ஆனால் அவனுடைய பீரியட் முடிந்த பிறகு அவன் எங்கே இருக்கிறான் என்று நீங்கள் கூட தேட முடியாது. ஆனால் ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கை அது இல்லை. ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கை இல்லை. அவன்தான் இந்த சமூகத்தின் ஆத்மாவை இந்த உலகத்திற்கு கடத்துகிறான். அவன்தான் உங்கள் நிலப்பரப்பின் விஸ்தீரணத்தை, உங்கள் நிலப்பரப்பின் மனிதர்களை, உங்கள் நிலப்பரப்பின் மனிதர்களின் மூச்சு காற்றை, உங்கள் நிலப்பரப்பு பெண்களின் சொல்ல முடியாத துக்கத்தை இந்த உலகுக்கு எழுதுகிறார். இன்னும் இவ்வளவு நாகரிகம் அடைந்தோம் என்று சொல்லுகிற இந்த சமூகத்தில் நம்முடைய பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் ரொம்ப ஓப்பனாக இதெல்லாம் பேச வேண்டாமா? அம்பை என்று தமிழில் ஒரு மகத்தான பெண் படைப்பாளி இருக்கிறார். எத்தனை பேர் நாம் அம்பையை படித்திருக்கிறோம்? அவருடைய ஒரு கதையில் ஒரு துளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அம்மா டெல்லியிலிருந்து பிஹெச்டி பண்ணுவதற்காக தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு கூட்டு குடும்பத்தில் அவருடைய பிஹெச்டி ஆய்வு துவங்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் உட்கார்ந்து கொண்டு கிச்சனுக்கு முன்னாடி ஒரு கிச்சனையும் ஹாலையும் பிரிக்கிற ஒரு வாசப்படியில் உட்கார்ந்து கொண்டு அந்த அம்மா வீட்டில் தோசை போட்டுங்கிற ஒரு அம்மாட்ட தன்னுடைய இன்டர்வியூவை தொடங்குவாங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னம்மா டிஃபன் என்று கேட்பார்கள். தோசை என்று அந்த அம்மா சொல்லும். அந்த அம்மா தோசைன்னு எழுதிக்கும். அடுத்த கேள்வி, உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை தோசை போடுவீங்க என்று கேட்கும். நம்ம யாருமே கணக்கு வச்சுக்கிட்டு கிடையாது. நீங்கள் யாராவது கணக்கு வச்சுக்கிறீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை தோசைன்னு? கூட்டு குடும்பத்தில் நம்ம 2 பேர் 4 தோசை, எங்கள் வீட்டுக்காருக்கு 2, எனக்கு 2ன்னு சொல்லிடலாம். அந்த வீட்டில் மொத்தம் 11 பேர் 12 பேர் இருக்கிற வீடு. அந்த அம்மா கணக்கு போட்டு ஒரு 70 தோசை என்று சொல்லுது. 70 தோசை. ஏம்மா இதை எழுதுதுக்கா நீ டெல்லியிலேருந்து வந்தேன்னு கேட்குறேன் நம்ம. இல்லை சும்மா தான் கேட்டேன் என்ற அடுத்த கேள்வி. உங்கள் வீட்டில் எப்பயுமே தோசை தான் போடுவீங்களா? இல்லை எப்பயும் தோசை தான் போடுவோம், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்பயாவது பொங்கல் போடுவோம், பூரி போடுவோம், தீபாவளி பொங்கல் மாதிரி. ஓகே சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு? 22 வருஷம் ஆச்சு.
கரெக்டாக கணக்கு இருக்குது. 22 வருஷம் ஆச்சு. ஓகே, ஒரு நாளைக்கு 70 தோசைன்னா 22 வருஷத்தில் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ தோசை சுட்டுருப்பீங்கன்னு தெரியுமான்னு கேட்குது. தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மா தோசை திருப்பியை கீழே வச்சுது. என்னம்மா சொன்னேன் அப்படின்னு கேட்குது. இல்லைம்மா, ஒரு நாளைக்கு 70 தோசை, 22 வருஷத்தில் மொத்தம் எவ்வளோ தோசை நீ சுட்டுக்கிறன்னு தெரியுமா? தெரியலையாம்மா, இரு கால்குலேட்டர் எடுத்து நான் கணக்கு போடுறேன் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு 2,36,340,470 தோசை சுட்டுக்கிறீங்கம்மான்னு சொல்லு. அந்த அம்மாவுக்கு தலை சுட்டுது. அம்மா தோசையை நான் சுட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த தோசையெல்லாம் அடுக்கி வச்சேன்னா திருவண்ணாமலை மலை இருக்குது இல்லைம்மா? ஆமாம், அந்த மாதிரி 2 மடங்கு மலைக்கு அடுக்கி வைக்கலாம் உன் தோசையை மட்டும். எங்கே? ஒரு வீட்டிலேருந்து. இப்போ அடுத்த கேள்வி, ஏம்மா வாழ்க்கையில் இவ்வளோ தோசை சுட்டுக்கிட்டீரே, உனக்கு நிறைவேறாத ஆசைன்னு எதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ரொம்ப சினுங்களோட வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்குது, அந்த கேலண்டரை காமிக்கிறாங்க. இந்த இதாம்மா, அதுனா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்டின்னு போகணுமா? இல்லைம்மா, கடல் பார்த்தது இல்லைம்மான்னு சொல்லு. என்னம்மா கடல் பார்த்ததில்லை? நான் முத கல்யாணம் ஆகி வந்தேன், எங்கள் ஊர்லலாம் கடல் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரரும் உன்ன மாதிரி தான் கேட்டார், விசாலம் உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஆசைக்குதான்னு கேட்டார். கடல் பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரர் உன்னை கூட்டினே போகலையாம்மா 22 வருஷமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அந்த மனுஷனுக்கு வேலையே ஓயலை. அதான் தமிழ் பண்பாடு. அந்த மனுஷனுக்கு வேலையே ஓயலை. இந்த அம்மா பிஹெச்டி இல்லை. இந்த அம்மா உடனே கேட்குது, எந்த மனுஷனுக்குமா? இந்த 2,36,4,740 தோசையை சாப்பிட்டுக்கிறானே அந்த மனுஷனுக்கான்னு கேட்குது. 2 விஷயம் இந்த கதையிலிருந்து. ஒன்று, 22 வருஷமாய் ஒரு கிச்சனில் உட்கார்ந்து தோசை சுட்டு போடுகிற ஒரு அம்மாவுக்கு அவர்கள் கணவன் கூட்டின் போய் கடல் காண்பிக்கவில்லை என்பது எவ்வளவு துயரமோ அவ்வளவு துயரம் அந்த பெண்ணே ஒரு பஸ் ஏறி போய் ஒரு ரயில் ஏறி போய் கடற்கரையில் நின்று காலை நனைத்து விட்டு வருகிற துணிவும் இல்லாத ஒரு மூடுண்ட சமூகத்தில் தமிழ் சமூகம் இருக்கிறது. அவளே எழுந்து போக முடியல. இன்றைக்கு இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். நான் கல்லூரியில் போனால் கை தூக்க சொல்வேன். உங்களில் எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னு கேட்பேன். எல்லா பெண்களும் கை தூக்குகிறார்கள். எவ்வளோ பேருக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும்? எல்லா 100% ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். ஓகே, அப்படியே வீட்டுக்கு போங்கம்மா, உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், எத்தனை பேருக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். 50%, 50% அம்மாக்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும், ஆக்டிவா ஓட்ட தெரியும். அப்படியே அம்மாக்களை விட்டு உங்கள் பாட்டிகளிடம் கேளுங்கள், ஒருத்தர் கூட தெரியாது. ஒரே ஒரு பாட்டிக்கு கூட சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாது. ஒரு ஸ்கூட்டி ஓட்டுகிற பெண்ணுக்கோ ஒரு சைக்கிள் ஓட்டுகிற பெண்ணுக்கோ கிடைக்கிற மன விசாலம் அது தனித்துவமானது. அவள் நினைத்தால் ஒரு ஸ்கூட்டி எடுத்துன்னு போய் ஒரு மலையடிவாரத்தில் உட்கார்ந்து தன் காதலனோடு 10 நிமிஷம் பேச முடியும். இல்லை தனியாக தன்னுடைய வாழ்க்கையின் இழிந்த பக்கங்களை, தன்னுடைய வாழ்க்கையின் ரகசிய பக்கங்களை அசைபோட முடியும். ஆனால் இந்த சமூகம் இதுவரையில் அவர்களை கிச்சனை விட்டு வெளியே வராத என்று அடைத்து வைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு டிராவல், ஒரு வாகனம், ஒரு ஸ்கூட்டி என்கிற ஒரு வாகனம், ஒரு ஆக்டிவா என்கிற ஒரு வாகனம் ஒரு மிகப்பெரிய மன விலாசத்தை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பிரிவினையை யார் சார் உற்பத்தி பண்ணுகிறார்கள் என்றால், ஒரு வகையில் நம்முடைய அரசாங்கங்களே இதை உற்பத்தி செய்கிறார்கள். 1ஆம் வகுப்பில் தான் நாம் முதல் டெக்ஸ்ட் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோம். முதல் பாடமே நமக்கு குடும்பம் என்று ஒரு பாடம் இருக்குது இல்லையா? அதான காங்காச்சாவுக்கு அடுத்தது டிவோஸாக இருக்கிறாரு. நீங்கள் க்ளீனாக சப்ஜெக்டுக்கு வந்துட்டிங்கன்னா குடும்பம். ஒரு படம் போடுகிறார்கள். ஒரு அப்பா ஈசி சேரில் உட்கார்ந்து செய்தித்தாள் வாசிக்கிறார். அம்மா கிச்சனில் சமையல் அறையில் சமைக்கிறாள். ஓகே. தம்பி தெருவில் விளையாடுகிறான். தங்கை வீட்டில் வீடு கூட்டுகிறாள், குப்பை கூட்டுகிறாள். முடிஞ்சா? இப்போ இந்த டெக்ஸ்ட் புக்கை 6ஆம் வகுப்பில் 6 வயசில் படிக்கிற ஒரு பையனுக்கு அப்பா என்றால் ஈசி சேரில் உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டியவர் என்றும், அம்மா என்றால் கிச்சனில் உட்கார்ந்து நெருப்பில் வேக வேண்டியவள் என்றும், தம்பி என்றால் தம்டமாடு மாதிரி ஊர் சுற்றி விட்டு வருவான், அவனுக்கு நம்ம சோறு போட்டு வைக்கணும் என்றும், நம்முடைய கடமை நாம் வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ண வேண்டியதை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றும் ஒரு பகுப்பினையை ஒரு கவர்மெண்ட்டே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா? இலக்கியம் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது.
இதுக்கு நேர் ஆப்போசிட்டான விஷயங்களை உங்களுக்கு இலக்கியம் சொல்லிக் கொடுக்கும். ஜி நாகராஜன் நான் இதோடு முடிக்கிறேன். ஜி நாகராஜன் என்று ஒரு மகத்தான எழுத்தாளர், தமிழில் வந்து நாம் தவறவிடக்கூடாத எழுத்தாளர். அவருடைய ஒரு சிறுகதையில் அவர் எழுதுகிறார், ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டில் அந்த பெண்ணும் அந்த கணவனும் இருக்கிறார்கள். அந்த பொண்ணுக்கும் அந்த கணவனுக்கும் ஒரு உரையாடல் ஆரம்பிக்குது. அவள் கேட்குறா, என்னை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு என்று கேட்குறாள். அப்படியே லூஸ் மாதிரி பேசுகிற, 6 வருஷம் தவம் இருந்து எவ்வளோ அடி வாங்கி வாங்கி எவ்வளோ எதிர்ப்புகளை சமாளித்து உன்னை கட்டிக்கிற, உன்னை பிடிக்குமான்னு கேட்குறேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்குமாங்க, என்னால் எப்படி நிரூபிக்கிறது, அவங்க எப்படி என் கழுத்தை அறுத்துக்கிட்டுமான்னு கேட்குறான். எப்படி நிரூபிக்கிறது, எல்லாம் முடிஞ்சிச்சா, இந்த டைலாக்லாம் முடிஞ்சிச்சா, லைட் ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொல்கிறான் ஒய்ஃபை. அவள் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரா, தட்டால்னு ஒரு சத்தம் கேட்குது. இவன் படுத்துருங்கிறான்ல, என்ன சத்தம் கேட்குறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாள். மறுபடியும் வரா, பயங்கர சைலண்ட். ஒரு ஃபஸ்ட் நைட் ரூமில் பயங்கர அமைதிக்குது. அந்த பொண்ணு வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிறான், அது மட்டும் தெரியுது அவனுக்கு அந்த இருட்டில். அவன் மறுபடியும் கேட்குறா, என்னை ரொம்ப பிடிக்குமாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. தழுக்குது அவள் குரல். லூஸா நீ மறுபடியும் இதே கேட்குற, நான் அப்படியே உசுருடி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்று அவன் சொல்கிறான். கொஞ்ச நேரம் அவன் பேசினே இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஏதோ உரைக்குது. இல்லை நாம் தான் பேசினுக்கிறோம், அவள் வேறு ஏதோ ஒரு ரியாக்ஷனில் இருக்கிறா என்று நிறுத்தி விட்டு கவனிக்கிறான். அவள் விசும்புகிற சத்தம் கேட்கிறது. இவன் பதறி அடிச்சுட்டு போய் இவன் லைட்டை போடுறான். லைட்டை போட அவள் அப்படியே அழுதுன்னு உக்காந்துக்கிறா. அந்த பெட்டில் அப்படியே பிளட்டு உறைஞ்சி நிற்குது, ரத்தம் சொட்டி இருக்கிறது. ஒரு சேர் கீழே கிடக்குது. இவன் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு சேர், இரும்பு சேர் தடுக்கி விழுந்து விடுக்கிறாள். இவளுக்கு காலில் ரத்தம் வருது. இது எதுவுமே அவன் ஒரு லைட்டை போட்டுட்டு பார்க்கணும் என்கிற உணர்வுலாம் அவனுக்கு இல்லை. அவன் தன்னுடைய எல்லா காதல் வசனங்களையும் வெறும் உதட்டிலிருந்தே பேசி கொண்டிருக்கிறான், ஹார்ட்லேருந்து இல்லை. ஜி நாகராஜன் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மேல் உதட்டில் இருந்து கொடுக்கிற காய்ந்த முத்தங்களை வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணோடு 50 வருடம் தாம்பத்தியம் நடத்திவிட முடியும் என்று சொல்கிறார். மேலேருந்து, ஹார்ட்லேருந்து இல்லை. அப்போ இவ்வளவு துயரங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றன. பிரபஞ்சம்தான் சொல்வார், இவ்வளவு துயரங்களுக்கு மத்தியிலும், இவ்வளவு போர்க்களத்துக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்கிறார். இவ்வளவு துயரங்களுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்று சொல்கிறார். அப்படி ஒரு பூ பூக்கிறது, அதுதான் இலக்கியம். இந்த இலக்கிய வாசிப்பு என்பது ஒரு மகத்தான விஷயம். நீங்கள் அதற்கு மனப்பூர்வமாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் பையன் படிக்கும்போதோ, உங்கள் பொண்ணு படிக்கும்போதோ, இதனால் நம்முடைய குழந்தை மேன்மை அடையுமே ஒழிய ஒருபோதும் கீழ்மை அடையாது என்பதை நீங்கள் உளபூர்வமாக நீட்டில் 10 மார்க் கம்மியாக வாங்கிட்டோம், ஒன்றும் ஆகிடாது. அந்த குழந்தை இன்னும் நல்லா தான் இருக்கும். ஒன்றுமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வெறும் மதிப்பெண் வாங்குகிற இயந்திரங்களாக இந்த குழந்தைகளை நாம் மாற்றவே முடியாது. அதற்காகத்தான் இலக்கியம், அதற்காகத்தான் புத்தக கண்காட்சி, அதற்காகத்தான் தங்கமணி, அதற்காகத்தான் டாக்டர் செந்தில், அதற்காகத்தான் இவர்கள் சிசுபாலன், எல்லாரும் ஒரு தங்களுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, வீட்டை விட்டுவிட்டு இப்படி ஒரு உழைப்பின் ஒருங்கிணைப்பில் உங்களை சேர்க்கிறார்கள். இது ஒரு மகத்தான விஷயம். இந்த காற்று புதிதாக வீசத் தொடங்கி ஒரு மகத்தான நாவலை, ஒரு மகத்தான தர்மபுரியினுடைய வாழ்க்கையை உள்ளடக்கிய, தர்மபுரி மனிதர்களின் வாழ்வை, தர்மபுரி மனிதர்களின் மூச்சுக்காற்றை உள்ளடக்கிய ஒரு மகத்தான நாவலை இன்னும் 5 வருடங்களில் இந்த புத்தக கண்காட்சி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.